இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் 66வது சங்கீதம் 12வது வசனம். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்க கடந்து செல்லும் சூழ்நிலைகள் எவ்வளவு பயங்கரமானதாக இருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. ஏராளமா நன்மைகள் நிரம்பி வழியும் ஒரு இடத்திற்கு உங்களை கொண்டு வருவதுதான் தேவனுடைய திட்டமாயிருக்குது. நிரம்பி வழியும் அளவுக்கு சமாதானமும், நிரம்பி வழியும் அளவுக்கு மகிழ்ச்சியும், நிரம்பி வழியும் அளவுக்கு ஏராளமான நன்மைகளும் உங்களுக்கு இருக்க வேணும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய விருப்பம். உங்களை சுற்றி வாழும் அநேகருக்கு நீங்க ஒரு ஆசீர்வாதமாய் வாழும்படி தம்முடைய ஆசீர்வாதங்களால் தேவன் உங்களை நிரம்பி வழியும்படி செய்கிறாரு. தேவனுடைய ஆசீர்வாதங்களால் நிரம்பி வழிகிற ஒரு வாழ்க்கைய நீங்க வாழ விரும்புறீங்க அப்படின்னா அந்த நிரம்பி வழியும் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு மனப்பான்மை உங்களுக்குள்ள இருக்கணும். இயேசுவின் மீது விசுவாசம் வைத்திருக்கிற ஒரு விசுவாசியாய் வாழ்கிற நீங்க மகா உன்னதமான ராஜாதி ராஜாவாகிய தேவனுடைய பிள்ளையாயிருக்கீங்க அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். ராஜரீகமான இரத்தம் உங்களுடைய இரத்த நாளங்கள்ல ஓடிட்டு இருக்குது. ஒரு சராசரி நபராய் வாழும்படி நீங்க உருவாக்கப்படல. வாழ்க்கைய ஏதோ மெல்ல மெல்ல நகர்த்தி இழுத்து செல்லும்படி நீங்க உருவாக்கப்படல. தேவனுடைய மகத்தான தன்மையின் வித்துக்கள் உங்களுக்குள்ள இருக்குது. எதை செய்யும்படி தேவன் உங்களை அழைத்திருக்கிறாரோ அதை உங்களால சிறப்பான விதத்துல செய்து முடிக்க முடியும். இன்றைக்கு உங்களுடைய தோள்களை தட்டி எழுந்துருங்க, உங்களுடைய தலையை உயர்த்துங்க, ஒரு வெற்றியாளரை போல சிந்திக்க ஆரம்பியுங்க. நீங்க ஒரு வெற்றியாளராக செயல்படும் போது உங்களுடைய வாழ்க்கையில காணப்படும் எந்த ஒரு பயங்கரமான பிரச்சனையும் நிரந்தரமானதல்ல, அது தற்காலிகமானது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சு கொள்வீங்க. ஏராளமாய் நிரம்பி வழிகிற தேவனுடைய அபரிதமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மையை நீங்க கொண்டவராக இருங்க. தொடர்ந்து விசுவாசிங்க, தொடர்ந்து நன்மையை எதிர்பாருங்க. காரணம், சீக்கிரத்துல தேவன் உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை உங்க பக்கம் சாயும்படி செய்து விடுவார். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு நினைத்து பார்க்கிறோமாப்பா. இன்றைக்கு என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க கரத்துல கொடுக்கறேன்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராய் ஆசீர்வதிங்க. அவங்க இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுங்கப்பா. என்னென்ன காரணங்களுக்காக இப்போது ஜெபிக்கிறாங்களோ அதுல எல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்கப்பா. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிற அத்தனை பிள்ளைகளுடைய ரிக்வெஸ்ட் மெசேஜும் நன்றி சொல்லுகிற மெசேஜா மாத்துங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது நன்மைகளை பெற்றுக்கொள்வார்களாக. ஒருவர் கூட வெறுமையாய் திரும்பி போகக்கூடாதுப்பா. இன்றைக்கு என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மனதையும் இருதயத்தையும் உங்க முன்னாடி நாங்க திறந்து வைக்கிறோம்ப்பா. அப்பா, எங்களை குறிச்சு ஒரு நல்ல திட்டத்தை நீங்க வைத்திருக்கீங்கிறத நாங்க விசுவாசிக்கிறோம். மற்றவர்களுக்கு நாங்க ஒரு ஆசீர்வாதமாய் வாழும்படி எங்களுக்குன்று நீங்க வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாங்க விசுவாசத்தினால் இப்பவே பெற்றுக்கொள்ளுகிறோம் அப்பா. அமேன். என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கிற நீங்க ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு இதைத்தான் அறிக்கை பண்ணணும். மற்றவங்களுக்கும் நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னா நீங்க முதல்ல ஆசீர்வாதங்களால நிரம்பி வழியணும். எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் உங்க வாழ்க்கையில நிரம்பி வழியும் போது மற்றவங்களுக்கும் நீங்க ஆசீர்வாதமா மாறுவீங்க. தேவன் இன்றைக்குன்னு சொல்லுகிறாரு. அமேன். ஆவியானவர் உங்க மேல நிழலாடுகிறாரு. இது எப்படி ஆகும் அப்படின்னு மரியாள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியினால் நடக்கும் அப்படின்னு தூதர் சொல்லுகிறாரு. இன்றைக்கு உங்க வீட்டுல, உங்க சூழ்நிலைகள்ல, உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் தான் காரணமா இருக்க போகிறாரு. உங்க மேல நிழலாடுகிற பரிசுத்த ஆவியானவர் உங்க வாழ்க்கையை புரட்டி போட போகிறாரு. இதுவரைக்கும் நீங்க அனுபவிச்சிட்டு இருந்த அத்தனை தீமைகள்ல இருந்தும் தேவன் உங்களை விடுதலை பண்ணுகிறாரு. நீங்க எதை குறிச்செல்லாம் பயந்தீங்களோ அதிலெல்லாம் தேவன் உங்களுக்கு வெற்றியை தருகிறாரு. இதற்காக நம்ம இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டோம், இதற்காகவா நம்ம இவ்வளோ நாள் பயந்தோம் அப்படின்னு நீங்க நினைக்கத்தக்கதாக
தேவன் உங்க வாழ்க்கைய இலகுவா மாற்ற போகிறாரு. ஆமென். அவர் மேல உங்க பாரங்களை வைத்திருங்க. அவர் 2 கரங்களை நீட்டி உங்களை கூப்பிடுகிறாரு. எல்லா சுமைகளையும் அவர் மேல சுமத்துறதுக்காக உங்ககிட்ட கேட்குறாரு. நீங்க அவரை நம்பி விசுவாசிச்சு எல்லா காரியங்களையும் அவர் கரத்துல